ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 20 டேஸில் 1000 இங்கிலீஷ் வேர்ப்ஸ் கற்றுக்கிற அந்த ப்ராசஸில் இருக்கிறோம். இன்னைக்கு டே 14. இன்னைக்கு இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 651லேருந்து ஆரம்பித்து 700 வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ப்ஸ்லாம் கற்றுக்க போகிறோம். இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிற முதல் வேர்ப் என்னது அப்படின்னா உறிஞ்சு, உறிஞ்சி குடி, வாய் வைத்து குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் சிப் சிப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு டீ குடிக்கும்போது அல்லது காஃபி குடிக்கும்போது அல்லது சூப்பு குடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வாய் வச்சு குடிப்போம். அது வந்து சிப்பிங் தான். அதே போல் ஜூஸ்லாம் குடிக்கும்போது ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிப்போம் இல்லையா? அதுவும் சிப்பிங் தான். அண்ணாந்து குடி அப்படின்றத ஸ்கை ட்ரிங்க் ஸ்கை ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். சுருட்டு, மடக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொடையெல்லாம் நம்ம சுருட்டுவோம். தார்பாயெல்லாம் இருக்குன்னா அது நம்ம சுருட்டுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபேர்ல் ஃபேர்ல் அப்படின்னு சொல்லலாம். அதே விரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொடையை விரிப்போம், தார்பாயெல்லாம் விரிப்போம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் அன்ஃபேர்ல் அன்ஃபேர்ல் அப்படின்னு சொல்லலாம். தொடங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அது மூவியாக இருக்கட்டும், தொடங்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே மீண்டும் தொடர் அல்லது தொடரச் செய் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ரெஸ்யூம் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் விட்டு திரும்பவும் அதே மீட்டிங் தொடரும் இல்லையா? அதுக்கு நம்ம ரெஸ்யூம் சொல்லலாம். அல்லது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மூவியாக கூட இருக்கட்டும், ஒரு பிரேக் விட்டு திரும்ப பிரேக்குக்கு அடுத்தது அதே மூவி அதே ஈவெண்ட் தொடங்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம ரெஸ்யூம் அப்படின்னு சொல்கிறோம். நிகழவிருப்பதை முன்கூட்டியே கனி, அதை நம்ம இங்கிலீஷில் ஃபொஸ்ஸி ஃபொஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம். அதுவே நிகழவிருப்பதை முன்கூட்டியே சொல் அப்படின்றத ஃபொட்டெல் ஃபொட்டெல் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் அக்செப்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம ஏற்றுப்போம். ஒருத்தவங்க நமக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுப்போம் இல்லையா? அக்செப்ட் பண்ணிப்போம். ஒப்புக்கொள் அப்படின்றத அட்மிட் அட்மிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுவோம்? அட்மிட் பண்ணுவோம், ஒப்புக்கொள்வோம் இல்லையா? ஸோ அதான் அட்மிட். போர்த்து சுற்றி மூடு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ரேப் ரேப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிஃப்ட்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அந்த கிஃப்டெல்லாம் என்ன பண்ணுவோம்? ரேப்பர்ஸ் வச்சு ரேப் பண்ணுவோம் இல்லையா? அப்படியே போர்த்தி மூடுவோம், சுற்றி மூடுவோம். உரையை கழற்று, அதை நம்ம இங்கிலீஷில் அன்ராப் அன்ராப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிஃப்டை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அந்த ரேப்பர்ஸ்லாம் முதல்ல நம்ம பிரிக்கணும் இல்லையா? ஸோ பிரித்தா தான் உள்ளே இருக்கிற கிஃப்ட்டு தெரியும். ஸோ அந்த உரையெல்லாம் நம்ம கழற்றுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம அன்ராப் அப்படின்னு சொல்கிறோம். தை, அதாவது துணியை வந்து தைத்தல். ஸ்டிச் ஸ்டிச். சளி, சல்லடை வைத்து சலித்தல். சீவ் சீவ். இதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அது சிஃப்ட். சிஃப்ட்னாலும் சளி, சீவ்னாலும் சளி. அழு, கண்ணீர் விடு. வீப் வீப். தவழ்ந்து செல். க்ரால் க்ரால். இப்போ குழந்தைங்கள்லாம் தவழ்ந்து செல்வாங்க. நடக்க முடியாத குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தவழ்ந்து செல்வாங்க இல்லையா? அது க்ராலிங். மறு, டினாய் டினாய், அதாவது மறுத்தல். விசிறு, விசிறிவிடு. ஃபேன் ஃபேன். ஃபேன் என்றது நவுன், அதை நம்ம வேர்பாவும் பயன்படுத்தலாம். விட்டுவிடு, தவிர், ஒன்றை செய்ய தவறு. இதை நம்ம இங்கிலீஷில் ஒமிட் ஒமிட் அப்படியும் சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோன்னா அதில் ஒரு வார்த்தையை விட்டுடுவோம் இல்லையா? ஸோ ஒமிட். அதுபோல் ஏதாவது ஒன்று செய்ய தவறிடுவோம், அதுவும் ஒமிட்டிங் தான். ஊட்டு, உணவு கொடு. ஃபீட் ஃபீட். வடிவமை, டிசைன் டிசைன். செரி, டைஜஸ்ட் டைஜஸ்ட். இருப்பதை மேலும் மோசமாக்கு. வேர்சன் வேர்சன். தடம் புரள செய். டீரெயில் டீரெயில். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ட்ரெயின்லாம் தடம் புரண்டுரும் இல்லையா?
அப்போ அதை டீரெயில் அப்படின்னு சொல்லலாம். நிறுவு, எஸ்டாப்ளிஷ், எஸ்டாப்ளிஷ். கடுமுயற்சி செய், ஸ்ட்ரைவ், ஸ்ட்ரைவ். உடன் செல், கூட போ, அக்கம்பனி, அக்கம்பனி. ஒரு இடத்துக்கு ஒரு நபர் போகிறாங்கன்னா அவங்க கூட துணைக்கு போகிறது இல்லையா, ஸோ அது வந்து அக்கம்பனி. ஏப்பமிடு, பர்ப், பர்ப். பாவம் செய், சின், சின். முன்பதிவு செய், புக், புக். அழுகிப்போ, உழுத்துப்போ, டிகேய், டிகேய். வேரோடு பிடுங்கு, அப்ரூட், அப்ரூட். பெரிதாக்கு, மேக்னிஃபை, மேக்னிஃபை. ஓரிடத்தை வாழ்விடமாக கொள், இன்ஹாபிட், இன்ஹாபிட். பிரி, பகிர்ந்தளி, டிவைட், டிவைட். கெஞ்சு, பிச்சை எடு, பெக், பெக். விளக்கி கூறு, விரிவாக சொல், இலாபரேட், இலாபரேட். ஆபத்துக்கு உள்ளாக்கு, என்டேஞ்சர், என்டேஞ்சர். அளவுக்கு மீறி அன்பு செய், ஐடலைஸ், ஐடலைஸ். ஊசி மூலம் உட்செலுத்து, இன்ஜெக்ட், இன்ஜெக்ட். முட்டைகள் மீது அமர்ந்திரு, அடை காத்திரு. பறவைகள்லாம் அடை காக்கும் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் ப்ரூட், ப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ரகசியமானதை கூறு, கன்ஃபைடு, கன்ஃபைடு. ஒன்றை தொடங்கு, துவக்கி வை, அறிமுகப்படுத்து, இனிஷியேட், இனிஷியேட். தூண்டிவிடு, ஆவலை கிளறு, இன்ட்ரீக், இன்ட்ரீக். நுரைத்தெழும் ஒலி எழுப்பு, ஃபிஸ், ஃபிஸ். அதாவது சோடா, 7-Upலாம் திறக்கும் போது அந்த நுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஸ் அப்படின்னு மேலே வரும் இல்லையா, ஸோ அந்த செயலை தான் நம்ம ஃபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அளவுக்கு அதிகமாக சுமையேற்று, ஓவர்பர்டன், ஓவர்பர்டன். அனுதாபம் கொள், ஒருவருக்காக வருத்தப்படு, சிம்பத்தைஸ், சிம்பத்தைஸ். சிம்பத்தி அப்படின்னா நம்ம ஒருவர் மீது காட்டும் இரக்கம், சிம்பத்தைஸ் அப்படின்னா ஒருவருக்காக இரக்கம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். வலுவிழக்கச் செய், அண்டர்மைன், அண்டர்மைன். காண்பி, காட்டு, எக்ஸிபிட், எக்ஸிபிட். கைத்தட்டு, அப்ளாட், அப்ளாட். இந்த லெசன் கைத்தட்டுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கைத்தட்டினாலும் என்னால் கேட்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த லெசனுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னால் பார்க்க முடியும். கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். அது என்னது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 5 தமிழ் வார்த்தைகள் இருக்குது. அந்த 5 தமிழ் வார்த்தைகளை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.